சம்பவத்துல பாதிக்கப்பட்ட திரு சூர்யா அவர்கள் நம்முடைய இணைகிறார். திரு சூர்யா அவர்கள் சம்பவம் குறித்து இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு சூர்யா? நான் மற்ற கேள்விகள்லாம் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஏன் திடீர்னு காவல்துறையினர் வராங்க? நீங்க என்ன கோர்றீங்க? எதனால இந்த அளவுக்கு தாக்குறாங்க? கொஞ்சம் விளக்குங்களேன். நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு இருந்தோம். கடைக்கு போயிட்டு இருக்கும்போது அம்மா பஞ்சாயத்து போர்டில் வேலை செய்கிறாங்க, பேரூராட்சியில் வேலை செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்பா கேட்டார், என்னத்துக்கு ஏன் லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எல்லா வண்டியில் எல்லாம் சீக்கிரமாக போயிட்டாங்க, நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னதுக்கு அப்பாவும் அம்மாவும் பேசி அப்பாவும் ரெடி அடிச்சிட்டாரு. அம்மாவை அடிச்ச உடனே அந்த வழியாக போலீஸ் போயின்னு இருந்தாங்க. போலீஸ் போனோடனே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யோ என்னையா ரோட்டில் சண்டை போட்டுனுக்கிற, பப்ளிக்ல என்னத்துக்கு சண்டை போட்டுனுருன்னு கேட்டாங்க. அதுக்கு அப்பா என்ன சொன்னார், சார் எது இல்லை சார், எங்கள் ஒய்ஃபு தான் கூட்டின்னு போயிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு சரி போயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்தார். நான் தான் வண்டி ஓட்டின்னு வந்தேன். சரி வண்டி எடுத்தேன். நான் எடுத்த உடனே திரும்ப கூப்பிட்டாரு. அவரு கூப்பிட்டு என்ன ஊருன்னு கேட்டார். சார் தோக்கவாடி அப்படின்னு அப்பா சொன்னார். சொன்னதுக்கு தோக்கவாடினா அப்படின்ட்டு கெட்டவத்தில் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்ட உடனே, சார் எதுக்கு சார் அப்படி கேட்குறீன்ட்டு நான் போயிட்டு கேட்டேன். கேட்ட உடனே என்னை ஒரு அடி அடிச்சிட்டாரு தாவடியில. அதுக்கப்புறம் அப்பா வந்து கேட்டதுக்கும் எங்கள் அப்பாவும் ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்சதுக்கு சார் ஏன் சார் நாங்கள் என்ன சார் பண்ணோம் எங்களை அடிக்கிறேன்னு சொன்னதுக்கு திரும்ப இன்னும் 2 போலீஸ் வந்தாங்க. ஒருத்தர் மம்டியில் இருந்தார். வந்து 3 பேருமே அங்கே பப்ளிக் எவ்வளோ பேர் பார்த்தாங்க, யாரும் வந்து கேட்கல. அதுமாரி எங்களை அடித்தாங்க, பயங்கரமாக அடித்தாங்க. ஒரு அரை மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அவங்க அடிச்சு எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அரை மணி நேரமாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. மாடு அடிக்கிற மாதிரி அடித்தாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து யாரும் எங்களை கேட்கவே இல்லை. சார் என்னது சார் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கேன். அப்பயும் அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்க அடித்து அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போனோடனே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து எங்களை அடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ டிஎஸ்பி இருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அவங்க முன்னாடி எங்களை அடிச்சாங்க. என்னன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க? என்ன காரணம் சொல்லப்பட்டது? நீங்க நிச்சயமா கேட்டிருப்பீங்க எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு. இப்ப என்ன சொன்னாங்க? அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு சார் நான் எங்க அப்பா கேட்டாரு, சார் உங்க காலில் கூட உயிரேன், இது எங்களை இவ்வளவு அசிங்கமாயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு போறோம் அனுப்புங்க சார்னு சொன்னதுக்கு அதுவும் கெட்டவத்தில் கேள்வி கேட்டு இன்னெல்லாம் உடம்புல ஒன்று ரிமைண்ட் பண்ணுறேன் நான் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டாரு சார். விட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அடித்தாங்க 2 பேர். போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார், இன்ஸ்பெக்டர் அவங்கள திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அப்போ போனவங்க 2வது எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரல. அங்கேயே உள்ளே உட்கார வச்சு ஒரு 1 hour அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னார், எங்களுக்கு சார் வலி அதிகமாக இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு வலி தாங்க முடியாமல் நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஜிஹெச்சிக்கு போனோம். போயிட்டு நான் சிஸ்டர் மட்டும் இருந்தாங்க. செய்திகள்ல வந்தது இரவு 8:30 மணிக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு, உண்மையா? இல்ல, அதுக்கு முன்னாடி நாங்க போனோம். எங்களை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வலிக்குதுன்னு அப்பா சொல்லியிருந்தாரு. அவங்க என்ன டிஎஸ்பி வராங்க அவங்க வந்தா பிறகு பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களால் வலி தாங்க முடியலன்ட்டு அவங்க ஒரு வேற பிரச்சனை இருந்தாங்கன்னு நானும் அப்பா அம்மா 3 பேர் கிளம்பி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சிக்கு போனோம். போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு அட்மிஷன் போறதுக்கு உட்காந்தோம். சார் சாப்பிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாரு. உட்காந்தோடனே ஜீப்ல எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு 2 பிசி 4 பேர் வந்து நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க, உங்களுக்கு யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னாங்க. சார் இருங்க சார் அட்மிஷன் போட்டு வர அப்படின்னு சொல்லி, இல்ல வேணாம் நீங்க போடாதீங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனே கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க.